அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் என்ன சார் சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ சப்போஸ் சம் செட் ஆஃப் பாயிண்ட், இது சிம்பிள் கேஸ். ஒரு 4-5 பாயிண்ட் சார்ஜ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹவ் டு ஸ்பெண்ட் எனர்ஜி. முதல் சார்ஜை கொண்டு வரும்போது உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஆனால் அடுத்த சார்ஜை கொண்டு வரும்போது இந்த சார்ஜ் அவனை தடை செய்வான். ஸோ யூ ஹவ் டு கிவ் எனர்ஜி. அடுத்த சார்ஜை கொண்டு வரும்போது இந்த 2 பேரும் சேர்ந்து அவனை ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்போஸ் பண்ணுவாங்க. தென் அகெயின் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். 4வது ஒரு சார்ஜை கொண்டு வந்தீங்கன்னா அந்த 3 சார்ஜும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ஃபோர் அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இங்கே கேஸ் சிம்பிள் கேஸ் சார் எடுத்திருக்கேன் பிள்ளைகளா. ஒரு சார்ஜ் Q இருக்குது, ரைட். இந்த சார்ஜ் எங்கேயோடு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் இன்ஃபினிட்டியிலேருந்து. அப்போ எனக்கு இதுக்கு நான் எனர்ஜியை செலவு பண்ண வேண்டியதில்லை. ஏன் செலவு பண்ண வேண்டியதில்லைன்னா இவனை தடுக்கிறதுக்கான ஆற்றல் யாருமே இல்லை, வேறு யாரும் ஃபீல்டு இல்லை. ஆனால் இவனை கொண்டு வந்து நாங்கள் வச்சுட்டோன்னா இன்னொரு சார்ஜை கொண்டு பக்கத்தில் கொண்டு வந்தோன்னா இவன் அவனை அப்போஸ் பண்ணுவான். ஸோ ஐ ஹவ் டு கிவ் எனர்ஜி. அப்போ இவங்க 2 பேரையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் எனர்ஜி செலவு பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜ் இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டா அந்த பொட்டன்ஷியலையும் இந்த சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணால் எனர்ஜி கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த சார்ஜ் இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுவான் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். K × Q / R. சிம்பிள். Kங்கிறது 1/4πε0, ரைட். அப்போ இதுதான் ஒரு கூலும் சார்ஜ் இங்கே வச்சா அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி. Q1 வச்சிங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பை Q1. இங்கே பாருங்கள், K × Q × Q1 / R. இதுதான் அடிப்படை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதுக்கு மேலே இன்னொன்று வச்சா என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க அப்படிங்களா, முதல்ல இந்த சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அப்புறம் Q2 கொண்டு வந்து வைக்கிறாங்க, அப்புறம் Q3 கொண்டு வந்து வைக்கிறாங்க. Q1 வைக்கும் பொழுது நீங்கள் ரதம் மாதிரி கொண்டு வந்து வச்சிடலாம், யாரும் தடுக்க போகிறதில்ல, இதுக்கு ஆற்றல் செலவு பண்ண வேண்டியதில்லை. Q2 கொண்டு வந்தால் இவன் தடுப்பான், நீங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகும், ரைட். Q3 கொண்டு வந்தால் இவனும் அப்போஸ் பண்ணியிருப்பான், 2 பேரையும் மீறி நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கணும். அப்போ நீங்கள் எனர்ஜி செலவு பண்ணியிருக்கணும். அப்போ அது என்ன சொல்லுவோன்னா, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை அசம்பிள் பண்ணால் அதில் எவ்வளோ ஆற்றல் புதிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தெரிச்சு போகிறேன்னு சொல்லுவோம், ஒன்று விட்டு ஒன்று, ரைட். அந்த ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது, அது பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கேஸ் ஆடுங்க. இப்போ Q1 இங்கே இருக்குது, Q2 கொண்டு வந்து வைக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்லையா, என்ன எழுதுவீங்க? 1/4πε0 Q1 Q2 / R. அஃப்கோர்ஸ் R12, ரைட். இது யாரை? Q1 இங்கே வச்சு Q2 கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா. அடுத்த கேஸ் என்ன? Q1 Q2 இருக்கும் பொழுது Q3 கொண்டு வந்து வச்சா அப்போ இவனும் அப்போஸ் பண்ணியிருப்பான். அதை எப்படி எழுதுவீங்க? 1/4πε0 Q1 Q3 / R13. இவனும் அப்போஸ் பண்ணியிருப்பான். அதை எப்படி எழுதுவீங்க? 1/4πε0 Q2 Q3 / R23. அப்போ 2 பேர் இருக்காங்க. அப்போ இப்போ மொத்த எனர்ஜி எவ்வளவு? ஃபஸ்ட்டு இவனை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் செலவு பண்ண எனர்ஜி, அப்புறம் இவனை கொண்டு வர்றதுக்கு இவனை எதிர்த்து செலவு பண்ண எனர்ஜி, இவனை எதிர்த்து செலவு பண்ண எனர்ஜி. ஸோ இட் இஸ் தி சம்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ 1/4πε0 Q1 Q2 / R12 + Q1 Q3 / R13 + Q2 Q3 / R23. அப்படியே எண் போச்சுன்னா பொறுமையாக உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே போகணும், வேலை செய்துக்கிட்டே போகணும், சரிங்களா? அதுக்கான பயிற்சிகள் சார் என்ன செஞ்சுருக்கேன், பயிற்சி கணக்கில் செய்திருக்கோம். அதை எடுத்து என்ன செய்யுங்க பாருங்கள். சந்தேகம் இருக்கிற பசங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.